நான் கஸஸுல் முஃமினீன் ஒரு சின்ன கித்தாப், அதை சும்மா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை, அதில் ஒரு வரலாற்றை எழுதியிருந்தார்கள். ஒரு நாள் ஃபிரௌனுடைய வீட்டு வாசலில் போய் இப்லீஸ் கதவை தட்டினானா. கரா இப்லீஸ் பாப ஃபிரௌன். ஃபிரௌனுடைய வீட்டு வாசலில் போய் இப்லீஸ் போய் கதவை தட்டினானா. அவன் உள்ள இருந்து கேட்டானா, மன்ஃபில் பாப், யாருன்னு கேட்டானா. கதவை தட்டுற ஆளுக்கு யாருப்பான்னு கேட்டானா. ஃபிரௌன் உள்ள இருந்து கேட்குறான். உடனே இப்லீஸ் சொன்னானா, கதவு தட்டுற ஆள் யாரே தெரியல, நீ போய் உன்னை ரப்புக்கும் இல்லை ஆளான்னு சொல்றிய, நான் தான் உலகத்துல பெரிய ரப்புன்னு சொல்றிய, உன் வீட்டு வாசல்ல யார் நிற்கிறான்னே உனக்கு தெரியலையே, கூறுகிட்டவனா இருக்கிறியன்னு சொல்லி சொன்னானா. இப்படி சொல்றவனா இருந்தா நீ இப்லீஸா தான் இருக்கணும்னு அவன் சொன்னானா. இப்படி சொல்றதா இருந்தா நீ இப்லீஸா தான் இருக்கணும்னு சொல்லி சரி வான் உள்ள கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம். எப்பா நீனும் அல்லாஹ்வுக்கு விரோதி தான், நானும் அல்லாஹ்வுக்கு விரோதி தான், ஆனா ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம ரெண்டு பேரை விட மோசமான ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பார்வையில யாராவது இருக்கிறானான்னு சொல்லி, நீ எல்லாத்தையும் படிச்சவன், படிச்சு கூறுகட்டவன் ஆயிட்ட, ஆனா நீ நம்ம ரெண்டு பேரையும் விட மோசமான ஆளு அல்லாட்ட யாராவது இருக்கிறானான். இப்லீஸ் சொன்னானா, நான் படித்த படிப்பில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனித இடத்துல ஏதோ தவறாக ஏற்படுத்தி கொண்டான் காரியங்களை, அவன்கிட்ட போய் உதிர் கேட்கறான், அவன்கிட்ட போய் உதிர் கேட்கறான். அந்த நேரத்தில் அவன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி இவனை உதாசீனப்படுத்தினார். உளப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டும் அவனிடத்தில் உதிர் தேடியும் மன்னிக்கலன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரை விட அல்லாட்ட அவன் ரொம்ப கெட்டவன் சொன்னானா. அது மாதிரி ஒரு காரியத்தில் நமக்கு ஏதாவது உலகத்தில் பல குறை செய்தவர்கள் இருப்பார்கள், அல்லாஹுக்காக நாம மன்னி சொன்னா அல்லாஹ் நம்ம இஸ்ஸத்தை கூட்டுவான்னு சொன்னான்.